வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, துலா லக்னத்திற்கு இந்த 8 நாட்களுக்கான பலன் அப்படிங்கிற வரிசையில் நவம்பர் 15லேருந்து நவம்பர் 22 வரைக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம். முதல் நாள் நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை, பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இன்றைக்கி நம்முடைய ஆழ்மனது, நம்முடைய கலைத்திறமைகள், சிறு சிறு பயணங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு கருவிகள் உபயோகிக்கிறதுல சின்ன சின்ன ட்ரபிள் கொடுக்கும். அதே மாதிரி பிரயாணங்களில், திட்டமிட்ட பிரயாணங்களில் சில பேருக்கு தடைகளும் நடக்கும். இதெல்லாம் அவங்க ஜனன ஜாதகத்தில் கேதுவனுடைய தன்மையை பொறுத்து நடக்கும். இப்போ நம்ம சொல்கிற தினசரி பலன் அப்படிங்கிறதுல நீங்கள் அந்த நட்சத்திரம்ங்கிறது உங்கள் ஜனன ஜாதகத்துக்கு என்ன பாவத்தை இயக்கக்கூடிய அதிபதின்னு பார்க்கணும். இப்போ இன்றைக்கி சுக்கரனுடைய நட்சத்திரத்தினா நம்ம ஜனன ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் கணித்து பார்க்கும்போது உபநட்சத்திரம் சுக்கரன் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமோ அந்த பலனை இன்றைக்கி செய்வாருங்கிறது தான் அதனுடைய விதி. நவம்பர் 16 சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம், அதாவது ரிஷபராசியில் 2, 3, 4 பாதங்களில் சந்திரன் போகிறாரு. சூரியனுடைய நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம். துலா லக்னத்துக்கு சூரியன் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குருவோட நட்சத்திரத்தில் குருவும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, அரசு வழியில் வேலை செய்கிறவங்க, அரசு அதிகாரிகளாக இருக்கவங்க, அரசியலில் இருக்கவங்க, இது சார்ந்த சில பண வரவுகளெல்லாம் நல்லாயிருக்கும். வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். உழைப்பு நல்லாயிருக்கும். உழைப்பில் அங்கீகாரம் இருக்கும். பட் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த்தில் கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸு, அடி வயிற்று தொல்லைகள், சாப்பாடு சம்மந்தப்பட்டது, சுகரில், கொலஸ்ட்ராலில் இருக்கவங்க இன்றைக்கி கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். இப்போ 8ல் வந்துடுறார் இல்லையா சந்திரன். நேற்று சனிக்கிழமையும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் 8ஆம் பாவத்துக்குள்ளே வந்துடுறார். லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது தான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம். அப்போ அந்த நாளில் நமக்கு புது காரியங்கள் செய்கிறதுலையோ, மனசு அலைபாயக்கூடிய விஷயங்களில் தலையிடுறதுலையோ, ஒரு சலனப்பட்ட மனதோடு நம்ம எது செஞ்சாலும் நமக்கு அதில் பிரயோஜனம் இருக்காது. அதனால் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. மாலை 5:22 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம். அதனால் அந்த சந்திரன் நமக்கு தொழில் கிரகமும் கூட. உழைப்புக்கு அன்னைக்கு தொழில் பார்க்குறவங்களுக்கு ஒரு கடின உழைப்பாக இருக்கும். அதே மாதிரி மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம புது காரியங்களை அவாய்டு பண்ணும்போது ஒரு பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 8ஆம் இடம்ங்கிறது விபத்து. இப்போ ஒரு பாத்ரூமில் விழுகிறது, அதே மாதிரி ஒரு வாகனத்தில் போகும்போது விழுகிறது, இதெல்லாம் 8ஆம் இடத்துல சம்மந்தப்படுது. வைரஸ், ஃபீவர் வர்றது, இதெல்லாம் 8ஆம் இடத்துல சம்மந்தப்படுது. அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப கெட்ட கிரகமாக இருந்தால் இதனுடைய தாக்கங்கள் நடக்கும், மற்றவர்களுக்கு நடக்காது. நவம்பர் 18 திங்கட்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம், அதாவது மிதுன ராசிக்கு சந்திரன் போயிடுறாரு. மிருகசிரீஷ 3, 4 பாதங்களை பயணிக்கிறாரு. மத்தியானம் 3:48 வரைக்கும் அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்முடைய உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது. அதே கலை தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும். சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும். வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பொருளாதார இது மந்தமாக தான் இருக்கும். நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நமக்கு திருவாதிரை நட்சத்திரம். மதியம் 2:55 வரைக்கும். முதல் நாள் திங்கக்கிழமை 3:48க்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை 2:55க்கு திருவாதிரை நட்சத்திரம் முடியுது. அப்போ திருவாதிரை அப்படின்னா ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ ராகுனுடைய பலன் நமக்கு மீனராசியில் 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால உழைப்புக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இருக்கும். நல்லாயிருக்கும். மன திருப்தியாக உழைக்கிறது, நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஒரு வேலை செய்யும்போது யாராவது உதவி பண்ணும்போது நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நன்மைகள் நடக்கும். குடும்ப உறவுகளும் மேம்படும். வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். நம்முடைய ஜனன ஜாதகத்தில் ராகு கெட்ட கிரகமாக இருக்கக்கூடாது. 8ஆம் இடம், 12ஆம் இடம் உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இந்த காலத்தில் நமக்கு கடன் பிரச்சனையினால் தொல்லைகளோ, அல்லது திடீரென்று ஏற்படக்கூடிய எதிரிகளினால் பாதிப்போ, உடல் உபாதைகளோ நமக்கு ஏற்படும்ன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டு, யாருக்கு எந்த கிரகம் 8, 12 வருதோ அந்த கிரக நட்சத்திர நாளில் நம்ம அமைதியாக இருந்துக்கணும். நவம்பர் 20 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம். முதல் நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் 2:55க்கு தொடங்கி இந்த புதன்கிழமை அன்னைக்கு 2:49 மதியம் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம்.
அதில் புதன்கிழமையில் வந்து 4ஆம் பாதமாக இயங்கும். கடகராசியில் இருக்கிற புனர்பூசம் சந்திரனுடைய வீட்டில் இருக்கும். சந்திரன் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் போவார். அப்போ இந்த நாளும் வேலைக்கு நல்லாயிருக்கும். உழைப்புகள் வந்து சிறப்பாக இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா குரு 8ல் இருக்கார் இல்லையா, அதனால் என்னென்னா ஆரோக்கியமும் சரி உறவுகள்லேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நவம்பர் 21ஆந்தேதி வியாழக்கிழமை மதியம் 3:35 வரைக்கும் பூச நட்சத்திரம். முதல் நாள் புதன்கிழமை 2:49க்கு தொடங்குகிற பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை 3:35 வரைக்கும் இருக்குது. சனியினுடைய நட்சத்திரம். சனியும் ராகுவும் தான் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்க. நமக்கு 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் இயக்குறாங்க. அதனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறது, பொழுதுபோக்கு, கலைகள், இது சார்ந்த நன்மைகள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஒரு எக்ஸாம் எழுதுறது, அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரிப்பரேஷன், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, நம்முடைய ஒரு எதிர்பார்ப்புகள், நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஒரு விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நம்ம உழைக்கக்கூடிய நாளாக இது இருக்கிறது. சனி கிரகம் நம்ம ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவ அதிகாரியாகவோ 12ஆம் பாவ நட்சத்திரமாக வந்திருந்தால் இன்றைக்கி பொது காரியங்கள் செய்யக்கூடாது. உறவுகள் சார்ந்தோ அல்லது பொருளாதாரம் சார்ந்தோ நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். எப்போவுமே சனி நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கணும். நவம்பர் 22ஆந்தேதி வெள்ளிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். முதல் நாள் வியாழக்கிழமை மதியம் 3:35க்கு தொடங்குது. மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை மாலை வரைக்கும் இருக்குது, 5:09 வரைக்கும் இருக்குது. ஆயில்யம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து 2ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ அது வந்து ஒரு நல்ல சிறப்பு. பாக்யாதிபதி தனஸ்தானத்தில், அதனால் நமக்கு வளர்ச்சிகள். இப்போ நம்ம வந்து ஒரு கமிஷன் தொகை, பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு உதவிகளை எதிர்பார்க்குறது, இதெல்லாம் நல்லா நடக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள், டீச்சிங் ப்ரொஃபஷன் மற்றும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸு, பைப்பு சம்மந்தப்பட்டது, ப்ளம்பிங்கு ஒர்க்கு, கனெக்ஷன் ஒர்க்கு, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். என்ன விருச்சிக ராசிங்கிறது நமக்கு 2ஆம் இடம்ங்கிறனால எப்போவுமே வந்து ஒரு பணத்துக்காக நமக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஃபைனான்ஸுங்கிறது ஈஸியாக வர்ற மாதிரி இருக்கும். பணம் வந்து திடீர்னு நிறையா வரும், அதே சமயத்தில் நிறைய செலவும் ஆயிரும். எப்போ வரும் ஒரு விஷயத்துக்கு ஈஸியாக செய்யறதுக்கு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பேச்சும் அப்படி தான். நம்ம பேசுகிறது யதார்த்தமாக தான் பேசுவோம். ஆனால் அதில் வந்து வில்லங்கத்தை கொண்டு வந்து விட்ருவாங்க. நீங்கள் இப்படி பேசுனீங்க அப்படி பேசுனீங்கன்ட்டு நம்ம மேலே புகார் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இந்த புதனை பார்த்துக்கணும். புதன் வந்து நமக்கு 2ஆம் இடம் அப்படிங்கும்போது பேச்சினால் சம்பாதிக்கிறவங்க, லாயர்ஸு, ஜோதிடர்கள் மற்றும் புதன் அப்படிங்கிறது வந்து ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, ஆடிட்டிங் ஒர்க்கு மற்றும் இப்போ நம்ம காமர்ஸ் லைனில், அக்கௌண்ட்டு லைனில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஜவுளி, மெயினாக ஜவுளியினுடைய வியாபாரத்துக்கும் புதன் தான் அதிகாரம். ஸோ ஏதோ அந்த மாதிரி வகையிலெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி பணம் சேரக்கூடிய நாளாக இது அமைகிறது. இந்த அளவில் இந்த 8 நாள் பலனை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.